ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக் வித் ஷிவு. இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் வீட்டில் எப்படி செஞ்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கன் அழுத்திட்டு ஆல் பட்டன் அழுத்திடுங்க. இதனால் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஊறுகாய் செய்யறதுக்காக 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணியில். அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தை வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. உங்களுக்கு எந்த சைஸு தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோனா போதுங்க. இதுக்கடுத்து ஒரு அகலமான பிளாஸ்டிக் பவுலுக்கு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்திக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், ஒரு நாள் அப்புறமா உங்களுக்கு காமிக்க போகிறேன். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து ஒரு பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க. இவ்வளோ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்கணுங்க. நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரையாக வந்திருக்கு. இவ்வளோ போதுங்க. இதை ஆற விட்டுடலாம். இதுக்கப்புறமா அதே பேனுக்கு 100 ml அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்கலாங்க. இது நல்லா சூடாகணும், அது வரைக்கும் விடுங்க. ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகை சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாங்க. இந்த ஆயில் கொஞ்சம் சூடு குறைஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆயில் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இதுக்கடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா பொருளுங்களும் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்துட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க. பாருங்கள், நான் நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச மாங்காவுக்கு இதை சேர்த்துடலாங்க. இதை கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா காரமாக இருக்க மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்திக்கணுங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சூடு பண்ணி வச்ச ஆயில் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சுங்க. இந்த ஆயிலை போட்டுக்கலாம். ஆயிலை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஊறுகாய் போட்டு வைக்கும்போது ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்கணுங்க. நான் கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஊறுகாவை இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு லிட்டை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 days அப்படியே ஊற விட்டுருங்க. நான் இந்த ஊறுகாவை 4 நாளாக ஊற வச்சுருந்தேங்க. நீங்கள் எவ்வளோ நாள் ஊற வைக்க போகிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக உங்களுக்கு ஊறுகாய் கிடைக்குங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஊறுகாய் கிடைச்சிருக்கு. நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைச்சிரும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறுகாய். நீங்களும் இந்த மேங்கோ சீசனுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.